இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். திஸ் இஸ் ராஜி. எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹீட் அப்படியே காம்பன்சேட் பண்ணிடுச்சு. நல்ல சில்லுன்னு இருக்குதுங்க. மழை பெய்துகிட்டே இருக்குது. காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. இந்த தென்னை மரத்தை பாருங்களேன், காற்று எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினது வீட்டில் இருக்கிற காயில் எல்லா காய்கள்லேயும் ஒவ்வொன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஆட்டுக்கால் நம்ம சேர்க்க போகிறோம். நான் காலையில் சூப் வச்சுட்டு அந்த காலெல்லாம் எடுத்து ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்கு சூப் வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது வேஸ்ட்டும் ஆகாது, இதில் இருக்கிற எனர்ஜியே உங்களுக்கு வீணாகாது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், தேங்காய், ஒரு தக்காளி கூட வச்சுட்டு பட்டை கிராம்பெல்லாம் வச்சு கரம் மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வரகு அரிசியில் இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி ஊற்றிருக்கேன். இதுவும் ரொம்ப எனர்ஜியானது, உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் இட்லி பண்ணிவிட்டு இந்த ஆட்டுக்கால் குழம்பு செய்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.